வெல்கம் டு டாஸ்டாக்ஸ் கிரிக்கெட். இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா, இந்தியாவோட ஸ்குவாட் அனௌன்ஸ்மெண்ட் வந்திருக்கு. அதை பத்தின ரிவ்யூ தான் பார்க்க போறோம். டெஸ்ட் ஸ்குவாடோட ரிவ்யூ. ப்ரோ, நான் அப்படியே ஸ்குவாடை படிச்சிடறேன். யாரு வந்திருக்கணும் இல்லாட்டினா இருக்கிறவங்க டிஸ்அவுடா, அதை பத்தி 2 பேரும் சொல்லிருக்கேன். சரியா? ஃபர்ஸ்ட் ஸ்குவாடை படிச்சிடறேன். சுக்மன் கில், KL ராகுல், SSV ஜெய்ஸ்வால், ரிஷப் பண்ட், ध्रुव जुरेल, रवींद्र जडेजा, कुलदीप यादव, मानव सुतार, मोहम्मद सिराज, प्रसिद्ध कृष्णा, गुरनूर ब्राड, देवदत्त पडिक्कल, सैरन्स जैन, சாய் சுதர்சனும் ஜஸ்பிரீத் பும்ராவும் சப்ஜெக்ட் டு ஃபிட்னஸ். சொல்லுங்க ப்ரோ. ரிஷப் ப்ரோ, ஸ்குவாட பத்தி என்ன நினைக்கிறீங்க? ஓகே ஒரு ஸ்குவாடு இல்லாட்டினா யாராச்சும் வந்திருக்கணும்? ப்ரோ, என்ன பொறுத்தளவுக்கு ஒருத்தன் இந்தியா டீம் ஆடுறான், ஒருத்தன் இந்தியா டீம் செலக்ட் ஆயிருக்காருனாலே ஏன் சல்யூட் அடிக்கணும். பிகாஸ் 1.5 பில்லியன் பீப்புள்ல இருந்து நீங்க 25 மெம்பர்ஸோ 16 மெம்பர்ஸோ 18 மெம்பர்ஸோ அடிச்சு எடுக்கிறது, அதுல இருந்து போறது வந்து இட்ஸ் நாட் ஈஸி டு பி ஹானஸ்ட். இதுல வந்து எல்லாமே டிசைவிங் பிளேயர்ஸ். ஓகேங்களா? நான் ஏன் இருக்கேன் ஏன் இல்ல அதெல்லாம் சொல்ல மாட்டேன். பட் எனக்கு சில பேர் இந்த ஸ்குவாட்ல இருந்தா நல்லா இருந்திருக்கும் ப்ரோ. ஃபார் எக்ஸாம்பிள் அபிமன்யு யூஷன் ஒருத்தன் இருந்தான், 4 வருஷம் இருந்தான், ஸ்குவாட்லயே இருந்தான், ஒரு சைக்கிள் உங்க கூட தான் இருந்தான். என்ன ப்ரோ ரஞ்சி ஆடுறான? இப்ப அவனை பத்தி எதுவுமே நியூஸே வர மாட்டேது ஃபர்ஸ்ட் மாதிரி. இல்ல, ஒரு 6 மாசம் இருக்கு எனக்கு கடைசியா நியூஸ் பார்த்தேன். ஏதோ ரஞ்சி ட்ராஃபி ஏதோ சம்திங் ரஞ்சி ட்ராஃபி ஏதோ ஆடிட்டு நினைக்கிறேன். அதுக்கு இது இன்ஜுரி மாதிரி கேள்விப்பட்டா அது சரியா தெரியல எனக்கு. பட் அட்லீஸ்ட் அந்த பையன் ஒரு சான்ஸ், நீங்க ஃபார்ம்ல இருக்கா இல்ல, அவனுக்கு அட்லீஸ்ட் ஒரு சான்ஸ் நீங்க டிசர்விங்கா கொடுக்கணும். ஏன்னா அந்த பையன் வந்து பாவம், ஹானஸ்டா சொல்ற பாவம். அவனுக்கு அப்புறம் ரஜத் பாட்டிதா வந்து டெபியூ பண்ணி போயிட்டான். டெஸ்ட்ல டெபியூ பண்ணி இங்கிலாந்து சீரிஸ்ல டெபியூ பண்ணி போயிட்டான். தேவ்தத் படிக்கல் டெபியூ பண்ணி போயிட்டான். ஷாய் சுஷன் டெபியூ பண்ணி போயிட்டான். சஃபராஸ் கான் டெபியூ பண்ணி போயிட்டான். அண்ட் அகைன் இன்னொரு மிஸ் ஆன சஃபராஸ் கான் எங்க போனாலே தெரியல. சஃபராஸ் கான் வந்து குவைட் என்ன சொல்றது, ஏன் பண்றாங்கன்னு எனக்கு புரியல. ஏன்னா அந்த நியூஸ்ல ஒயிட் வாஷ் ஆகுறாங்களா இந்தியால, அந்த சீரீஸே சஃபராஸ் கான் மட்டும் தான் அடிச்சான். வேற யாரும் நீங்க அடிச்ச மாதிரிலாம் தெரியல. சஃபராஸ் கானும் ரிஷப் பண்ட் அடிச்சாங்க அந்த சீரீஸ். அப்படி அடிச்சு ப்ரோ இல்ல ப்ரோ சொல்றேன், நீங்க ஓவராலா பார்த்தா ஒரு 140 தான் அடிச்சா நினைக்கிறேன் அந்த சீரீஸ். அதுக்கப்புறம் அந்த பையன் நம்ம வந்துட்டாங்க. பவுலிங்ல மானவ் சுத்தர் ஓகே, பும்ரா, சிராஜ் இதெல்லாம் ஓகே. பட் கொஞ்சம் என்ன சொல்றேன்னா, ஷமியை கூட ட்ரை பண்ணி பாத்துக்கலாம். ஷமி நல்லா தான் போட்டாரு. நான் ஷமி எதிர்பார்த்தேன், கொஞ்சம் கன்சிடரேஷனாச்சும் இருக்குன்னு நினைச்சேன். அட்லீஸ்ட் நீங்க வயசாச்சு அதெல்லாம் சொல்லக்கூடாது. உங்கள்கிட்ட இருக்கிற வரைக்கும் நீங்க இந்த ரிசோர்ஸை யூஸ் பண்ணிக்கணும். நல்லா போலன்னா வராது. இப்ப இஷாந்த் சர்மாலாம் ஃபிட்னஸ் போச்சு, அது இது ரிட்டையர் ஆனாரு, போயிட்டாரு. ஓகேங்களா? ஆனா அப்படியே திரும்பி நல்லா போட்டாரு. ஓகேங்களா? அந்த மாதிரிதான் ஷமியை நான் பாக்குறேன். ஷமி வந்து 1 ஸ்டெப் ஃபர்தரா நான் சொல்றேன்னா கொடுத்து பாருங்க, ஒரு சீரீஸ் கொடுத்து பார்க்கலாம். அண்ட் மோர் ஓவர் அங்க எப்படி இருந்தாலும் ஸ்பின்னு தான். ஃபர்ஸ்ட் மேட்சே வந்து 15 ஆகஸ்ட் விளாடுறாங்க கெலையில, 23 ஆகஸ்ட் வந்து செகண்ட் மேட்ச் விளாடுறாங்க கொலம்போல. 2மே ஸ்பின் இருக்க போகுது. ஒய்நாட் ரஜத் பாட்டிதாருன்னு டெஸ்ட்ல கொடுத்து பார்க்கலாம்ல. அப்படி போட்டும் பரவாயில்ல, பட்டா பையா பாட்டிலையும் இறக்கி விட்டு பாருங்க. ட்ரை நான் சொல்ல ட்ரை பண்ணி பார்க்கலாம். பெட்டர் பேரா யாருமா ரஜத் பாட்டிதார், சர்ஃபராஜ் டிசர்விங் தான். பட் யாருக்கு பதிலா ஆடும் இடம் இல்ல ப்ரோ. சாய் சுஷன் இல்ல ப்ரோ, சாய் சுஷன் இன்ஜுரி தான். உங்களுக்கு பெருசா இந்தியன் டீம்ல அவங்க அடிக்கவும் இல்ல. படிக்கல் நல்லா டிசர்விங் சாய் சுஷனுக்கு பதிலா நீங்க அவனை ரஜத் பாட்டிதா அட்லீஸ்ட் ஒரு இது ஸ்குவாட்லயாச்சும் எடுத்து வச்சிருந்துக்கலாம். ஏன்னா நீங்க சாய் வந்து அவ்வளவு பெருசா ஒன்றும் பண்ணல. டு பி என்ன சொல்றது ஹானஸ்ட், அவன் சாய் சுஷன் பெருசா வந்துட்டு டெஸ்ட் கிரிக்கெட்ல பண்ணல. பட் பேக் டு பேக் வந்து ஸ்ரீலங்கால அடிச்சான், அதுவும் டினே பண்ணல. பேக் டு பேக் ஏ சீரிஸ் போய் அடிச்சான், அதெல்லாம் நான் டினே பண்ணல. அவனுக்கு பதிலா ட்ரை பண்ணி பார்த்துருக்கலாம் மேபி. ஏன் பட்டிதார் அகைடா நான் சரி, ஐ மீன் தேவ்தத் படிகளுக்கு அகைடா பட்டிதாரை ஏன் நான் சொல்றேன்னா, both சாய் சுதர்ஷன் and தேவ்தத் படிகள் has the same weakness. ப்ராப்ளம் 2 பேத்துக்குமே அந்த லெக் சைடா இருக்கட்டும், அந்த ஸ்ட்ரைட்டா இருக்கட்டும், அது கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்கு. 2 பேருக்குமே அந்த ஃபீட் இஷ்யூ இருக்கு. அவங்களால வந்து நீங்க 2 பேருமே நீங்க எடுத்து பேட்டிங் நீங்க அனலைஸ் பண்ணீங்கன்னா அவனுக்கு ரொம்ப பெரிய வித்தியாசம் இருக்கு.
அந்த ஸ்டைலிங் மட்டும் தான் டிஃப்ரெண்டா இருக்கும். ஓகேங்களா? ஸோ அதனால வை நாட் ட்ரை பண்ணி பார்க்கலாமே. நீ 5 மேட்ச் கொடுத்தீங்கல்ல சொல்ல 10 இன்னிங்ஸ் ஆடினா அடிக்கலாம். 10 இன்னிங்ஸ் 8 இன்னிங்ஸ் என்னமோ ஆடினா அடிக்கல ஒத்துக்கிறேன். பட் இப்போ நல்ல ஃபார்ம்ல இருக்கு. ஸோ அதை நீ யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். அது ஏதோ ஒரு ஃபார்மேட் போட்டு ஆடலாம். இந்த மாதிரி ஃபார்மேட்ல கூட நல்லா இருக்கும். ஏன்னா ஸ்பின் போடும்போது ஒருத்தர் அடிக்கணும் ப்ரோ. கவுண்டர் அட்டாக் கொடுக்கணும். கவுண்டர் அட்டாக் கொடுத்தாதான் வந்து நல்லா இருக்கும் ப்ரோ. நான் ஏன் வந்து படிக்கிறதுக்கு ஹகேடா பட்டித்தர சொல்றேன்னா பெட்டர் பிளேயர் ஆஃப் ஸ்பின். ஓகேங்களா? உங்களால ஸ்பின்னை கவுண்டர் பண்ண முடியல டெஸ்ட் கிரிக்கெட்ல. டெஸ்ட் கிரிக்கெட்ல மட்டும் இல்ல, எந்த கிரிக்கெட்லயும் உங்களால கவுண்டர் பண்ண முடியல. அதான் ப்ராப்ளமா இருக்கு. அவன் உள்ள வந்தாலும் ஒரு பயம் இருக்கும். ஸோ நான் என்ன சொல்றேன், இங்கிலாந்து சீரிஸை கொடுத்து பார்த்தீங்க, ஃபெயிலியர் ஆயிட்டான். அது 2 கட்டா மனசுல போய் ஃபெயிலியர் ஆயிட்டான் அந்த பையன். பட் ஹியர்ஸ் த கெப்பாசிட்டி, ஹியர் பொட்டன்ஷியல். வின் பண்ணிலாம் கொடுத்துருக்கான். ஐபிஎல் ட்ராஃபில வின் பண்ணி கொடுத்துருக்கான். எல்லா டொமஸ்டிக் ட்ராஃபிலையும் நல்லா ஆடிருக்கான். எடுத்து வச்சிருந்துருக்கலாம். இப்ப படிக்கல செட் ஆகலன்னு வச்சுக்கலாம். படிக்கிறதுக்கு ஏதோ ஆகுது, இன்ஜுரி ஆகுது, எதுவோ ஆகுதுன்னு வச்சுக்கலாம். ட்ரை பண்ணி பார்த்துருக்கலாம். அப்படிதான் கூட நான் அவ்வளவு இம்பார்ட்டன்டா சொல்ல. எடுத்து வச்சிருந்துருக்கலாம். எனக்கு தோணுச்சு இந்த மாதிரி ஒரு பிளேயர் எடுத்து வச்சு அடிக்க விட்டுருக்கலாம் அட்ரா அப்படின்னு. ஒரு கவுண்டர் இன்னிங்ஸ் மாதிரி ஆட விட்டுருக்கலாம். பிகாஸ் செகண்ட் டேல இருந்து ஒரு தான் போகுது. கொலம்போலதான் அந்த அந்த செகண்ட் டேக்கு அப்புறமா விழுறது கொலம்போ. இலையெல்லாம் 2ஆம் நாளே உள்ள ஆரம்பிச்சிடும். சில பிச்சு எல்லாம் பாக்குறேன் முத நாளே விழுது, முட்டிக்கு வருது பிச்சுல. அந்த மாதிரி இருக்கும்போது எடுத்துக்கலாம். பட் இவங்க 2 பேரும் பேட்ஸ்மேன்ல வந்து நான் இவங்க 2 பேருமே எதிர்பார்த்தேன். என்ன சப்ராஸ் கானி எதிர்பார்த்தேன், அபிமன்யு ஈஸ்வர் எதிர்பார்த்தேன், கிடைக்கல. அக்கீப் நபி எதிர்பார்த்தேன், நல்லா போட்டான். ரஞ்சி டிராஃபி வின்னிங் டீம்ல இருந்தான். அதாவது ரஞ்சி டிராஃபி வின்னிங் டீம்ல இருந்து ஒரு பிளேயர் நம்மளால எடுக்க முடியல. நல்லா பெர்ஃபார்ம் பண்ணி அவங்க டீமை வின் பண்ண ஒரு பிளேயர், வின் பண்ணி கப்பு வாங்கி கொடுத்துருக்கா ஜம்மு அண்ட் காஷ்மீருக்கு. அவன் பவுலிங் எல்லாம் அடிச்சிருக்க மாட்டாங்க ஜம்மு அண்ட் காஷ்மீர். அவ்வளவு நல்லா போட்டும் கிடைக்கிறேன்னா அப்புறம் இந்த ரஞ்சி டிராஃபிக்கு என்ன வேல்யூ, அந்த ஃபைனல் அடிச்ச ஃபைனலுக்கு என்ன வேல்யூ, டிராஃபிக்கு என்ன வேல்யூன்னு புரியல. இப்படியே பண்றது நல்லா நினைக்கிறேன். அந்த ஸ்பரன் ஒரு பையன் தானே, ஸ்பரனா என்னமோ ஸ்பரன் ரவிச்சந்திரன், அவன் ட்ரை பண்ணி பாத்துக்கலாம். தனுஷ் கோட்டியா அவன் ஆடிட்டு இருந்தான், என்ன ஆச்சுன்னு தெரியல. அவங்க அதையும் மறந்துட்டாங்க. இல்ல ப்ரோ, கிளியர் கம்யூனிகேஷன் போச்சு தெரியல. இப்ப நீங்க டெபியூ தரீங்க, சரண் ஜெயினுக்கு டெபியூ தரீங்க, பெரிய விஷயம். ஏன்னா அவன் ஸ்டார்ட் பார்த்து நல்ல ஸ்டார்ட். 190 விக்கெட் கிட்ட. என்ன வரும்? ஏஜ் 33 ஆகுது. இப்பெல்லாம் உங்களுக்கு அந்த ஏஜ் தெரியாது, இந்த ஏஜ் கேப் தெரியாது. ஒரு ஸ்பின்னர் ப்ரோ, இந்த ஃபாஸ்ட் பவுலர்ஸ் தான் இன்ஜூரி ஆவாங்கன்னு சொல்லி எடுக்காம இருப்பாங்க. ஸ்பின்னர் தான் டெஸ்ட் ஆடுறது இல்ல. இப்ப சமி ஓவர் போடுறாங்க ரஞ்சில. சமினா கொஞ்சம் இன்ஜூரி கன்சர்ன் ப்ரோ. அவ்வளவு ஓவர் அவரால போட முடியுமான்னு தெரியல. சும்மா அவரோட கெரியர் இப்ப ஐபிஎல் அட்லீஸ்ட் ஆடிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் அதுவும் ஆட முடியாம கெரியர் முடிஞ்சிடக்கூடாது. எனக்கு தெரிஞ்சு ஷமி டெஸ்ட்ல வேணாம். ஏன்னா ஓடிஐ வேர்ல்டு கப் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இல்ல நான் என்ன கேக்குறேன், இல்லன்னா மட்டும் ஆட வச்சிருவாங்களா அவங்க? இல்ல ப்ரோ, அது ஆட வைப்பாங்க இல்ல செகண்டரி. பட் அவர் ஆடாம இருக்கிறது நல்லது அவரோட கெரியருக்கும். ஷமி சொல்றேன், ஃபிட்டா இருக்காரு, ஃபிட்டா வந்து போடுறாரு. 5 ட்ராஃபில எப்படி போடுறாரு பாருங்க. ரெட் பால்ல அப்படி நல்லா போடுறாரு. ஐபிஎல் நீ ஐபிஎல் அடி வாங்கல சொல்ல, எந்த போலும் அடி வாங்கல. மும்பராவே அடி வாங்கிட்டு வராரு. நான் கொடுத்து பாருங்க என்ன பிரச்சனை ஆக போகுது. ஸ்பரன் ரவிச்சந்திரன் என்ன ஆனான்னு தெரியல, தனுஷ்கோடி என்ன ஆனான்னு தெரியல. அதாவது இந்தியன் டீம் கேப்போட வேல்யூவை நீங்க ஒண்ணுமே இல்லாம பண்றீங்க. அது புரிஞ்சு பண்றாங்கன்னா புரியாம பண்றாங்கன்னு தெரியல ப்ரோ. ஏன்னா அந்த கேப் வாங்குறதுக்கு தவமா இருந்தாங்க. ஒரு டைம்ல தோனி கேப்டன்சி டைம், விராட் கோலி கேப்டன்சி டைம்லாம் வச்சுக்கலாம், அது கேப்புக்கு அவ்வளவு தவம் கிடந்தாங்க. அந்த டைம் நீங்க டெபியூ பண்ண பிளேயர் எல்லாம் கேட்டு பாத்தீங்கன்னா சொல்லுவாங்க அந்த கேப்புக்கு தவம் கிடந்தோம். இப்ப ஒண்ணும் இல்ல. இப்ப நம்ம பத்திரிகை 1000 கணக்கு பத்திரிகை இருக்காரு, அவரை 1000 கணக்கு. பட் அந்த கேப்போட வேலையை அவர் எத்தனை தடவை வந்து சொல்லியிருக்காரு பாருங்க. அவர் யாரில் சொல்லியிருக்காரு, சடகுமர் ரமேஷ் ஒன் ஆஃப் த ஃபைனஸ்ட் ஓப்பனர், ஸ்டைலிஷ் லெஃப்ட் ஹேண்டர், அவரு சொல்றாரு இந்த மாதிரி அந்த கேப் வந்து எவ்வளவு கஷ்டம். சீக்காவா இருக்கட்டும், ஒரு ஆளும் நம்ம ஆஷனாவா இருக்கட்டும், ஒரு ஆளும் சொல்லுவாங்க கேப்போட வேலைன்னு ஒரு ஆள் சொல்லுவாங்க. பட் இன்னைக்கு அந்த கேப்போட வேலையே ஜீரோ. ஆனஸ்டா பின்னா இருக்க பேருக்கு விளையாடுறாங்க ப்ரோ, முன்னா இருக்க கண்ட்ரிக்கு விளையாடல. அதான் ப்ராப்ளம். அடுத்த கொஸ்டின் வந்து என்னன்னா,
சப்கான்டினென்ட் கண்டிஷன் தான் இப்ப ஆட போறான் ஸ்ரீலங்கால. 4 ஃபாஸ்ட் பவுலர் தேவையா, இப்ப பும்ரா தேவையா? சப்ஜெக்டிவ் ஃபிட்னஸ் இருக்கிறப்ப இவர் தேவையா? சப்கான்டினென்ட் தான் ஆட போறோம், எதுக்கு 4 ஃபாஸ்ட் பவுலர் சொல்லுங்க ப்ரோ, ஹரிஸ் ப்ரோ. இப்போ வந்து ப்ரோ 4 பாப்புலர் எடுத்துட்டு போயிருக்காங்க. அதுல பூம்ராவுக்கு வந்து ஃபிட்னஸ் இஷ்யூ. அவர் ஆடுவாரா இல்லையா தெரியல. ஃபிட்னா ஆட வைக்கலாம்னு சொல்லி கொண்டு போயிருக்காங்க. குர்னூர் பிராருக்கு பதிலா ஒரு ஸ்பின்னர் கூட்டு போயிருக்கலாம். எப்படின்னா ப்ரோ இப்போ ஸ்பின்னர் 3 ஸ்பின்னர் சேர்ந்து வந்தா கன்ஃபார்ம் ஆடியாகும். நான் நான் எனக்கு தோன்ற பிளேயிங் சொல்றேன் பாருங்க. ஓப்பனர்ஸ் வந்து கேஎல் ராகுல், யசஸ்வி ஜெய்ஸ்வால். 1 வந்து தேவதத் படிக்கல். நம்பர் 4ல கில் 5 துருவ் சுரேஷ், 6 ரிஷப் பண்ட், 7 ஜடேஜா, 8 மானவ் சுதார், 9 குல்தீப் யாதவ், 10ல ஜஸ்பிரீத் பும்ரா, நம்பர் 11ல சிராஜ். இப்ப பும்ரா நாட் ஃபிட்டா இல்ல பும்ரா ஃபிட்டா இல்லைன்னா பிரசித் கிருஷ்ணாவை உள்ள அடிக்கலாம். அவருக்கு பதிலா ரீப்ளேஸ் பண்ண முடியும். ரீப்ளேஸ் பண்ற அளவுக்கு அவர் வந்து அவர் நல்லா போடுறது இல்ல. ஒருவேளை மார்க்கஸும் நல்லா போட்டுருவாரு. பட் வேற ஆப்ஷன் இல்ல. பும்ராக்கு பதிலா எக்ஸ்பீரியன்ஸான ஒரு பிளேயர்னா அது பிரசித் தான். அதுவும் ஃபாஸ்ட் பவுலர்ஸும் அவங்களுக்கு தேவைப்படாது. அந்த 3 ஸ்பின்னர் கொண்டு போறாங்க, அவங்கள வச்சு அவங்க மேனேஜ் பண்ண பாருங்க. ப்ரோ ஸ்குவாட் செலெக்ஷன் ஓகே தான். பட் எனக்கு ஒண்ணே ஒண்ணு, ஒருவேளை சிராஜ் தான் ஆடணும். நான் இல்லைன்னு சொல்ல, சிராஜ் ஆடினார்னா பிரசித் கிருஷ்ணா அந்த ஸ்குவாட்ல ஆடக்கூடாது. இல்ல ப்ரோ செட் ஆகாது ப்ரோ. ரெண்டு பேருமே சின்ன டைப் ஆஃப் பிளேயர்ஸ். ஏன்னா ஒரு நாள் இதெல்லாம் வேற ஆப்ஷன் இல்ல, அவங்களுக்கு ரீப்ளேஸ்மென்ட் ஆப்ஷன் அவங்க தான் ஆடி ஆகும். இல்ல ப்ரோ நான் ரீப்ளேஸ்மெண்ட்டுக்கு சொல்ல. நீங்க நான் அப்படி ஒரு கட்டம் வந்துச்சுன்னா குருமன் படம் ஆடிட்டு போயிருங்க. பெட்டர் லைன்ஸ், பெட்டர் லென்ஸ், பெட்டர் கண்ட்ரோல் ஆஃப் த பால் கிடைக்கும் உங்களுக்கு. எனக்கு தெரிஞ்சு கேலன் அவ்வளோக்கா இது ஃபாஸ்ட் பவுலர் இருக்காது ப்ரோ. கொலம்போல அந்த ஃபர்ஸ்ட் செஷன் மட்டும் கொஞ்சம் புரியல ப்ரோ. ஸ்பின் தான் அக்ரெசிவா எடுக்குது. முடிஞ்சா வந்து ஒரே ஒரு பேசர் ஆடிட்டு அந்த சராஞ்ச் செஞ்சு உள்ள ஆடலாம்னு சொல்லுவாங்க. ரொம்ப அக்ரெசிவா ஸ்பின். ரெண்டு பேச கன்ஃபார்ம் வேணும் ப்ரோ. நீங்க வந்து அப்படி அந்த ஸ்ட்ராட்டஜியோட போனீங்கன்னா ரொம்ப கஷ்டமாயிரும், ரொம்ப பிரச்சனை ஆயிரும். ஓகேங்களா? ரெண்டு ஃபாஸ்ட் கூட உங்களுக்கு வேணும். அந்த அப்புறம் நியூ பால்ல ஃபர்ஸ்டே ஸ்ட்ரைக் பண்ணா 2 பேரும் உங்களுக்கு வேணும். ஃபர்ஸ்ட் நியூ பால்ல அவர் திரும்புமான்னு கேட்டீங்கன்னா தெரியல. அது ஃபர்ஸ்ட் செஷன் கன்ஃபார்ம் திரும்பாது. ஃபர்ஸ்ட் செஷன்ல தான் நீங்க விக்கெட் எடுக்கணும். ஃபாஸ்ட் பாலா இருந்தா ஃபர்ஸ்ட் செஷன் தான் உங்களால விக்கெட் எடுக்க முடியும். அண்ட் மோர் ஓவர் நான் ஏன் சொல்றேன்னா குர்னூர் படம் ஆடுன்னு சொல்றேன்னா அவன்கிட்ட ஒரு வேரியேஷன் இருக்கு. அந்த பையன் நான் திரும்பி சொல்றேன், ஹெவிலி டேலண்ட் அந்த பையன். வித் ஆல் டி ரெஸ்பெக்ட் டு பிரசித் கிருஷ்ணா, குர்னூர் படம் ஆடணும். ஏன்னா he has a variation. அந்த மாதிரி ஸ்லோ பிட்ச்ல ஸ்லோ கண்டிஷன் நல்லா பண்ணுவான்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. ஸ்லோ பிட்ச்ல அவனோட ஸ்லோ ரன்ஸ் கொஞ்சம் எஃபெக்டிவா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இன்னொன்னு பிரசித் கிருஷ்ணா மோர் ஆஃப் என்ன சொல்றது, அந்த அப்ரண்ட் பவுலர் அதுக்கப்புறம் ரொம்ப கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ற மாதிரி எனக்கு ஃபீலிங்கா இருக்கு. எந்த சீரீஸுமே வந்து அந்த கோல் பால்ல எதுவும் பண்ணல. வைநாட் கொடுத்து பாருங்க, ஆனா தப்பு இல்ல ப்ரோ, பட் செட் ஆகாதுன்னு சொல்ல வரேன். முகமது சிராஜ் ஒரே மாதிரி, முகமது சிராஜோட ஓல்ட் பால் பயங்கரமா போடுவான். சரி என்னால அதனால சொல்றேன், ஓல்ட் பால் நியூ பால் பிறந்துருவாரு. அதனால சொல்றேன், நியூ பால்ல வந்து ஒருத்தர் நல்லா போடணும், ஒரு நல்ல ஒரு ஸ்பேஸ் வேணும். ஆல்மோஸ்ட் 150 கிளாக் பண்றான். வைநாட் போட வேண்டியதானே ப்ரோ. இது வாஷிங்டன் சுந்தரோட மிஸ் எவ்வளவு பெரிய மிஸ்ஸா இருக்கும்னு நினைக்கிறீங்க? ஏன்னா பேட்டிங்லயும் அவங்க ஸ்பின் சூப்பரா ஆடிட்டு இருக்கான். இப்ப இந்த டீம் எடுத்து பாத்தீங்கன்னா பெஸ்ட் பிளேயர் ஆஃப் ஸ்பின்னா அவன் டாப் 3ல வருவான். வாஷிங்டன் சுந்தர், ஜடேஜா, சுப்மன் கில் லைன்ல அவன் தான் டாப் 3ல வருவான். இப்ப அவன் எவ்வளவு பெரிய மிஸ்ஸா இருப்பான். பவுலிங் நியூசிலாந்து சீரீஸ்ல செம்மையா போட்டான் பவுலிங்கு. அவனோட பவுலிங் எவ்வளவு பெரிய மிஸ்ஸா இருக்கும் சொல்லுங்க ஹரிஸ் ப்ரோ, வாஷிங்டன் சுந்தர் பத்தி. வாஷிங்டன் சுந்தர் நம்ம கிரிட்டிசைஸ் பண்றோம் T20 ஒரே இதை போடலாம், ஆனா டெஸ்ட்ல அவன் கண்டிப்பா இருக்கும். அவனோட டெக்னிக் அவ்வளவு நல்லா இருக்கும். அந்த பேட் கோட்ல போய் சாஃப்ட் ஹேண்டோட விளையாடும். ஒரே ஒரு கேம் சாஃப்ட் ஹேண்டோட விளையாடுவான். அந்த டெக்னிக் அது பாக்குறதுக்கே எனக்கு ரொம்ப பிடிக்கும் ப்ரோ. அப்புறம் போலிங்லயும் அவன்தான் நல்லா டீசென்டா அவுட் போட்டு கொடுப்பான் ப்ரோ. டீசென்ட் சொல்ல நல்லாவே போட்டு கொடுப்பான் ப்ரோ. ஆனா ஸ்பின் இந்தியன் பிளேயர்ஸ் ஸ்பின் ஒழுங்கா போடுறது இல்லை ப்ரோ. ஆனா போடுறதுல இவன் கொஞ்சம் உருப்படியா போட்டுறான். அவ்வளவுதான் ப்ரோ. ரொம்ப பெரிய மிஸ் போத் இன் பேட்டிங் அண்ட் போலிங். ஒரு மேட்ச் தானே ப்ரோ, ஒரு மேட்சா இருந்தாலும் இப்ப இவங்க வந்து எல்லா மேட்சும் வின் பண்ணாதான் WTCன்ற அளவுக்கு சிச்சுவேஷன்ல இருக்காங்க.
சோ எவ்ரி மேட்ச் ப்ரோ நம்மளாம் நம்ம மறந்துடலாம் ப்ரோ. ஆஸ்திரேலியா சவுத் ஆப்பிரிக்கா தான் ப்ரோ மேல. என்ன இல்ல ப்ரோ? ப்ரோ, மேத்தமெட்டிக்கலி இல்ல ப்ரோ. பாசிபிள்னு சொல்லி நம்பிட்டு இருக்கோம்ல. இல்ல ப்ரோ, ஆமா எல்லாமே சிஎஸ்கே மாதிரி தான் ப்ரோ கடைசியில் நிக்குது. இல்ல இப்ப என்ன போடுறாங்க 1% சான்ஸ் 99% ஹோப் ஞாபகம் இருக்குல்ல 2024. அப்படியே இருங்க. இல்ல இப்ப பிசிசி வெப்சைட்ல போட்டிருக்காங்க ப்ரோ. என்ன போட்டிருக்காங்கன்னா வாஷிங்டன் சுந்தர் வாஸ் நாட் அவைலபிள் ஃபார் செலக்ஷன் ஃபார் த ஃபர்ஸ்ட் டெஸ்ட் மேட்ச் தான் போட்டிருக்காங்க. செகண்ட் டெஸ்ட் பத்தி ஒன்றும் போடல. மேபி அப்ப அப்டேட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். சீரிஸ் ஒரு மாதிரி இல்ல ப்ரோ, அப்ப இன்ஜுரினாலும் உடனே ரஷ் பண்ண மாட்டாங்க ப்ரோ. விட்டுருவாங்க அது ரூட் உண்மைதான். நினைக்கிறேன். எனக்கு தோணுது அப்படிதான். நீங்க சொல்றது உண்மைதான் ப்ரோ. நான் என்ன சொல்றேன்னா, மானோஸ் நல்லா தான் போடுறான், நல்லா தான் பேட்டிங் ஆடுறான். அவன் பிளேஸுக்கு பதிலாக தான் இப்ப வர போறான். சோ அது அவ்வளவு பெரிய மிஸ் ஆகுதுன்னு நான் நம்புறேன். அவ்வளவு லெஃப்ட் ஹேண்டர் எனக்கு மானோசுத்திட்ட ஒரு 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 விஷயம் பிடிச்சிச்சு. நான் சொல்றேன் என்னன்னா, ரொம்ப நாள் கழிச்சு அந்த டயகனல்ல கட் பண்ணி அந்த காட் எடுத்து போடுறதுலாம் ரொம்ப நாள் ஆயிடுச்சு. நேரா ப்ரோ வர அவன் பவுலிங் ஆக்ஷன் எனக்கு ரொம்ப பிடிச்சு ப்ரோ. ரொம்ப நாள் கழிச்சு ஒரு நல்ல பவுலிங் ஆக்ஷனை பாக்குற மாதிரி இருக்கு. சூப்பரா இல்ல இருக்கு ப்ரோ, ப்ரோ. ரெவல்யூஷன் நல்லா குடுக்குறான், யார் குடுக்குறான், எல்லாமே இருக்கு. இப்ப அவனுக்கு வந்து அரௌண்ட் விக்கெட்ஸ் நார்மலா போடுறான். ரவுண்ட் விக்கெட்ஸ்ல எப்படி போறான்னா, அரௌண்ட் விக்கெட்ஸ்ல இருந்து இப்படி போய் டயகனலா போடும்போது அதுல இருந்து ரெவல்யூஷன் கொடுக்கும். சூப்பரா டேர்ன் ஆகுது. அந்த ரெவல்யூஷனா இருக்கட்டும், நல்லா என்ன சொல்றதுன்னா பிளீட் டு ஐஸ்பாங்கல்ல, பார்க்கும்போது அப்படியே எப்பா எப்படா இருக்குங்கிற மாதிரி. உங்களுக்கு ஞாபகம் இருக்குமான்னு தெரியல. இங்க அஸ்வின் ஜடேஜா அந்த காம்போல வந்து இந்தியா டெஸ்ட் மேட்ச் ஆரம்பிக்கலாம். அஸ்வின் போடும்போது இப்படி தூக்கி போடுவாரு. அந்த பால் இப்படி சுத்தும், அழகா சுத்தி பிச்சு குத்தி அப்படி 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 மாறி போகும் பாத்தீங்களா, அது மாதிரி போத மாதிரி இருக்கும். அதே மாதிரிதான் இப்ப நான் கம்பேர் பண்ணல. அஸ்வின் கிரேட். ஏன்னா டெஸ்ட் மேட்ச் ஆடலாம் இந்தியா மேட்ச் சாதனை சொல்லுது. அஸ்வின் வாஸ் கிரேட். மானோசுத்தர் அந்த மாதிரி ஆகிறது வாய்ப்பு இருக்கு. மானோசுத்தர் இருக்கனால வாஷிங்டன் சுந்தரோட அந்த ஒரு இடம் என்னன்னு தெரியல ப்ரோ. இன்னொன்னு நான் அது இன்னொன்னு சொல்ல நினைச்சேன். ஒருவேளை படிக்கல் இந்த சீரீஸ் அடிச்சிட்டான்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 100 ஓவர் 50 ஓவர் 80 ரன்ஸோ அடிச்சிட்டாங்கன்னா சாய் பேஸ் வந்து பெரிய குஷிமா இருக்காது. ஆமா ப்ரோ, படிக்கிறதுக்கும் நல்ல சான்ஸ். அவனும் டிசர்விங் தான். ஏன்னா டொமஸ்டிக்ல அவன் அடிச்சிருக்கான், ஐபிஎல்லே அடிச்சுட்டு வந்திருக்கான். எல்லா ஃபார்மேட்லயும் அடிச்சிருக்கான். அதனால எல்லா ஃபார்மேட்லயும் அடிச்சிருக்கான் டொமஸ்டிக்ல படிக்கல். ரொம்ப டிசர்விங் ப்ரோ அதெல்லாம். ஃபர்ஸ்ட் டெஸ்டோட அப்படியே பிரெடிக்ஷன் மாதிரி சொல்லிட்டு வாஷிங்டன் சுந்தர் பத்தி இன்னொரு பாயிண்ட்டும் சொல்லணும். இப்ப வந்து அவன் ஒரு ஃப்ளோட்டராவும் யூஸ் பண்ணிக்கலாம் ப்ரோ. அது ஒரு பாசிட்டிவ் அவன்கிட்ட. டக்குன்னு ஒரு 2 விக்கெட்ஸ் வந்துச்சுன்னா இறக்கி விட்டா நிப்பான் ப்ரோ. அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு. எங்க இறக்கினாலும் இப்போ ப்ரோ, ஃபாஸ்டே ஆடுவோம், ஸ்பின்னே ஆடுவோம். ஓப்பனிங்க கூட இறக்கி விடலாம் ப்ரோ. அவனை இப்ப திடீர்னு ஓப்பனிங்க கூட இறக்கணும்னா இறக்கி விடலாம். டேவோட எண்ட்ல வந்துச்சுன்னா நைட் வாட்ச் நடக்கிறதுக்கு வந்து அவனை இறக்கி விடலாம். வாஷிய வந்து நைட் வாட்ச் மாதிரி யூஸ் பண்ணா அது வந்து தப்பு. நைட் வாட்ச் பண்ணலாம் சொல்றேன். நைட் வாட்ச் பண்ண யூஸ் பண்ண கூடாது. அவன் பெஸ்ட் பேட்டர் டீம்லயே எனக்கு தெரிஞ்சு. இல்ல இப்ப சொல்றீங்க 2 விக்கெட் டக்கரையும் போச்சா வாஷி இறக்கி விடலாம். வாஷி இறக்கி விடக்கூடாது, குல்தீப் அதை இறக்கி. இல்ல அவர் நைட் வாட்ச்மேன் அந்த மாதிரி சொல்ல, ஏர்லி விக்கெட்ஸ் மாதிரி போயிடுச்சுன்னா டே ஓவர் ஸ்டார்டிங் அந்த மாதிரி அந்த டைம்ல நான் சொல்றேன். 2 விக்கெட் விழுந்துருச்சா குல்தீப் அதை வரிப்பிடு. ஒரு மாதிரி டக்கு ரொம்ப விக்கெட் விழுது, ரொம்ப திரும்புது ஒரு மாதிரி பார்த்தா குல்தீப் அதை விட்டுரு. அவர் சிராஜ் போக கூடாது. சிராஜ் கடைசிக்கு வேணும். சிராஜ் இவர் ஸ்பின்னெல்லாம் ஆகாது. ஸ்பின்னெல்லாம் கேஸ் அவர் இல்ல ப்ரோ, நான் ஏன் சொல்றேன், சிராஜ் வந்து கடைசி அந்த எண்ட் ஆஃப் த இன்னிங்ஸ் வேணும். ஏன்னா அங்கிட்ட ஒரு பேட்ஸ்மேன் இல்ல ஆல்ரவுண்டர் இருந்தானா போட்டுருவாரு. நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல, ஸ்பின்னே கட்டையா போடுற ஆள் தான். இங்க போட்டாரு, சேப்பாக்ல போட்டாரு. இல்ல ப்ரோ, சேப்பாக்ல போட்டாரு. அது எப்ப தெரியுமா, அஸ்வின் இங்க செஞ்சுரி இந்த பங்களாதேஷ் சீரீஸ் இல்ல, அதுக்கு முன்னாடி சொல்றேன். முன்னாடி வந்து சேப்பாக்ல தான் நினைக்கிறேன். என்ன ப்ரோ, இங்கிலாந்து கூட கேட்டேன். பழைய மேட்ச் அஸ்வினோட ஃபர்ஸ்ட் செஞ்சுரி செகண்ட் செஞ்சுரி நினைக்கிறேன். அப்ப வந்து நல்லா ஸ்பின் போட்டு இதோ டீம் நல்லா ஸ்பின் போட்டு நல்லா திருப்பிட்டு இருந்துச்சு. அஸ்வின் மட்டும் ஆடி செஞ்சுரி அடிக்கிற மாதிரி இருக்கும்போது சிராஜ் கட்டையை போட்டாரு லாஸ்ட்ல வந்து. சிராஜ் வச்சுங்க என்ன ப்ரோ, என்கேஆரோட செஞ்சுரியும் கட்டையை போட்டேன்.
அப்போ அந்த நேத்தர் லயன்லாம் ஏன்னா வந்து போடும்போது நல்லாதான் இருக்கும் சார். ஒண்ணும் இல்ல, இங்கிலாந்து அந்த லார்ட்ஸ் டெஸ்ட் மேட்ச் ஜெயிச்சு கொடுத்திருப்பாரு. அந்த அந்த ஸ்லோப்போட எஃபெக்ட் தான் அந்த பால் பட்டது. அந்த பால அதுக்கு மேலாம் மிடில் பண்ணவே முடியாது. ஒரு நல்ல பியூர் பேட்ஸ்மேன் மாதிரி மிடில் பண்ண அந்த பால் நல்ல இதுதான் பேட்ஸ்னா மிடில் ஆஃப் த பட்டு அப்படி கீழே வந்து அது அடிச்சிருச்சு. சோ அந்த மாதிரி நீங்க சொல்ற மாதிரி சொல்றேன். இப்ப நீங்க சொல்ற டக்கு விக்கெட் விழுது அப்படின்னா தூக்கி கொடுத்துருங்க. கூட 6 குளிக்கி ஒண்ணு வேலை முடிஞ்சு போயிடும். சரி ப்ரோ, அப்படியே ஃபர்ஸ்ட் டெஸ்டோட ப்ரெடிக்ஷன் சொல்லிருங்க ப்ரோ. யார் ஜெயிக்க போறா சொல்லுங்க விஸ்வா ப்ரோ. என்டையா சீரிஸ் இந்தியா ஜெயிச்சிருவாங்களா இந்தியா? நீங்க ப்ரோ, ஹரிஷ் ப்ரோ? சாரி, சொல்லுங்க. நான் சொன்னேன் ஸ்ரீலங்கா வின் பண்ணுவாங்க ப்ரோ. எனக்கும் ஸ்ரீலங்கா தான் தோணுது. எனக்கு இதுக்கு மேல நம்பிக்கை இல்லை ப்ரோ. சரி ப்ரோ, ஸ்ரீலங்கா ஸ்குவாட் வந்து அதுக்கும் ரிவ்யூ பண்ணுவோம். அதுக்கு முன்னாடி இன்னொரு பிக் நியூஸ் இருக்கு. ஜோக்கு, சரியான ஜோக்கர் இது. ஜோக்கர் பிரான்சைசி இந்த ட்ரேட மட்டும் பண்ணாங்கன்னா பிக்கெஸ்ட் ஜோக்கர். அவனே இல்ல ப்ரோ. ப்ரோ ஒரு ஸ்டீபன் போனார்ல, அது நம்ம பிளேயரா ஆட வராரா, அவரை வேணா நம்ம ட்ரேட் பண்ணலாமா? ஹர்திக் பாண்டியா ட்ரேட் பண்ணிட்டு நம்ம வந்து இது எடுத்துக்கலாம். வாங்குறோம்னா அதுக்கு வந்து டிசி மாதிரி ஒரு ஜோக்கர் பிரான்சைஸ் தான் வாங்குவான். சிஎஸ்கே மாதிரி இன்னொரு டீம் வந்து உருவாக்கிட்டு வந்து சிஎஸ்கே ரெப்ளிகேட்னு ஒரு டீம் வந்து அவங்க வாங்கிட்டு போகணும். இப்பதான் ப்ரோ புரியுது ஏன் நம்மள மஞ்சமாக்கான்னு கூப்பிடுறாங்க. இந்த மாதிரிலாம் பண்ணா அதுதான் ப்ரோ. இந்த மாதிரிலாம் வரவிடக்கூடாது. இந்த மாதிரி ட்ரேட் டீல்லாம் இந்த மாதிரி பண்ணாலே ஏதோ ஒண்ணு கடைசியில அப்படியே கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்கன்னா அப்புறம் அவ்வளவுதான் முடிஞ்சு, கதையே முடிஞ்சு. அந்த ஒரு இந்த பழைய படத்துலாம் சம்பந்தமே இல்ல நல்ல ஒரு காமெடி கேரக்டர் வரும்ல, காமெடி ட்ராக் ஓடிட்டு இருக்கும். அந்த மாதிரிதான் அவங்க சிஎஸ்கே. சும்மா நான் என்ன சொல்ல, தோனியை கொடுத்துருக்கா கையெடுத்துக்கு போறேன். அந்த மனுஷன் ஏன்டா வீடியோ எடுக்கிறீங்க? பாவண்டா அந்த மனுஷன், ஏன்டா அப்படி இருக்கீங்க? என்ன ப்ரோ 10,000 ரூபாய் 10 கோடி எவன் ப்ரோ கொடுப்பான்? கேக்குறதுக்கே ஒரு மாதிரி விளையாடா இருக்கு ப்ரோ. கன்ஃபார்ம் இது வச்சுக்கோங்க. அவ்வளவுதான். இல்ல கேக்குறதுக்கே வியர்டா இருக்கு ப்ரோ. இது வந்து நடந்துச்சுன்னா இதை விட ஒரு பிரெயின் ஃபேட் மாதிரி எதுவுமே இருக்காது ப்ரோ. அப்போ கன்ஃபார்ம் பண்ணிடுறோம் மஞ்சமாக்கா. நானே எழுதி விட்டிருவேன் மஞ்சமாக்கான்னு. கேக்குறதுக்கே அப்படி இருக்கு ப்ரோ. இந்த அதெல்லாம் பண்றதுக்கு சான்ஸே இல்ல. அறிவிருக்க எந்த பிரான்சைஸும் பண்ண மாட்டான். பிரைஸே கொடுக்கறதுக்கு யோசிக்கணும் ப்ரோ. சரி, ஹர்திக் பாண்டியா கண்டிப்பா வேணும்னா பிரைஸ கொடுங்க. கூட அது என்ன 10 கோடி? ஏதோ சம்பந்தமே இல்லாம சொல்லுங்க. நான் சொல்லட்டுமா? இதுல வந்து நிறைய நியூஸ் நம்ப முடியல என்னால. இல்ல நான் ஃபர்ஸ்ட் என்ன சொல்றேன், இவங்க இந்த நியூஸ் போடுறாங்க பாத்தீங்களா? ஏன் ப்ரோ ரோஹித் சர்மா வந்து நீங்க இனிமே 10 லட்சம் கோடி ஏற கொடுத்து ஐயா சாமி தயவு செஞ்சு கேப்டன் பண்ணீங்க, எம்ஏ கேப்டன் பண்ண மாட்டாரு. நேத்து பாக்குறேன் ட்விட்டர் ஃபுல்லா அவ்வளவுதான், ரோஹித் சர்மா வந்துட்டாரு, கேப்டன் பேக், வி ஆர் பேக்டாங்கறாங்க. நீங்களா யாரா, எங்க இதுல வரீங்க? ப்ரோ அவருக்கு மார்க் மரியாதை இருக்கு ப்ரோ. இருக்காதா ப்ரோ? சாக் பண்ணிருக்காங்க, திரும்பி கேப்டன்சி பண்ணா பண்ணுவாரா? இல்ல ப்ரோ, ஒரு மூளை வேணாமா? நான் அதான் சொல்றேன், மூளைகள் எதுவுமே வேணாமா? மூளை இருந்தா அப்படி பண்ணுவாங்களா? போட்டு வர்றாங்க. சரி, ட்ரேட் ரூமர்ஸ் தான் போடுறாங்க, கொஞ்சம் லாஜிக்காவது போடணும் ப்ரோ. சும்மா மூளையை கழட்டி ஏதோ கீழே பின்னாடி வச்சுக்கிட்ட மாதிரி அப்படி போடுவானுங்க. அப்பதான் ப்ரோ டென்ஷன் ஆகுது. அப்படி ஒரு டீமே இருக்கு. நம்ம சிஎஸ்கே கலாச்சிட்டு இருக்கோம், இன்னும் கன்ஃபார்ம் கூட ஆகல. ஆனா அங்க டிசி எல்எஸ்டி ஒரு நறுக்கி முடி நறுக்கிங்கிற மாதிரி 2 டீம் இருக்கு என்கிட்ட. அதெல்லாம் கவலைப்படாதீங்க. இந்த மூளை நீங்க சொல்றீங்களா மூளை கட்டி பின்னாடி வச்சாங்க, அவங்க மூளை கட்டி எங்கேயும் வச்சுட்டாங்க. இல்ல ப்ரோ, நரம்புல இருந்து கொஞ்சம் மண்டைக்கா வரும்.
கழட்டி தனியா வச்சுட்டா ஒண்ணுமே வராது. நம்ம ஜிஎஃப் ஆட் பண்ணி கழட்டி விடுவோம். மூடி வச்சிட்டாங்க. கழட்டி பெட்ல போட்டு மூடி வச்சிட்டாங்க. ஏன்னா டேய் கோடி பேட்ஸ்மேன் உள்ள வச்சிருக்கீங்களா டிசி? ஐயோ எனக்கு அவன் எதுக்குடா ரிசர்வ் பண்ணிட்டு அவனே ஸ்கேம் பண்ணி சுத்திட்டு இருக்கான். அவனை இந்தியா டீம்ல கேட்டுட்டு இருக்கேன். உள்ள கொண்டு விடாதீங்கடா ஒயிட் பால் சொல்லி எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. தியேட்டர்ல இறக்கி விடுறாங்க. எது எங்க ஆட போற? யாருக்கு பதில் ஆட போற? அந்த எல்எஸ்ஜி Bro, அந்த ட்ரேட்ல வந்து எல்எஸ்ஜி ஹாப்பியா இருந்தாங்க. தட்டி விட்டாண்டா போய் தொலைடா சாமின்னு சொல்லி தட்டி விட்டு ஒரு நல்ல ஸ்பின்னர் எடுத்துட்டாங்க. அந்த பிக் கிரவுண்ட்ல நல்லா போடுவாரு. அந்த ட்ரேடோட வின்னர் எல்எஸ்ஜி தான். ஆமா டெக்கனா ஸ்டேடியமா இருக்கட்டும், சேப்பாக்கா இருக்கட்டும், குல்தீப் யாதவ் ரொம்ப பிடிச்ச ஸ்டேடியம். அந்த மாதிரி ஸ்டேடியமா ஐடியல். கிடைச்சிச்சு ஒரு 7-8 மேட்ச் கிடைச்சிருந்தா தலைவன் பொறிக்கிடுவான். ஒரு 20 விக்கெட் பொறிக்கிடுவான். அவனை கொடுத்து நான் என்ன இல்ல ப்ரோ, அவங்க குல்தீப் யாதவுக்கும் அந்த டிசி மேனேஜ்மெண்ட்டுக்கும் ப்ராப்ளம் இருக்குன்னு நான் கேள்விப்பட்டேன். ரூமர்ஸ் அப்பயே வந்துச்சு. அது ஒரு நீட்சியா தான் நான் வந்து இந்த ட்ரேட் எல்லாம் பாக்குறேன். பட் அது கொஞ்சம் லாஜிக்கா நீங்க பண்ணீங்கன்னா ஒரு ஏதாவது நீங்க சொல்லலாம்டா. இப்ப குல்தீப் யாதவுக்கு நிகரா யாருமே கிடையாது. இந்தியன் அந்த ஸ்பின்னர் டக்ல எவனுமே கிடையாது. அட்லீஸ்ட் நான் தரணும்னா ஃபார் எக்ஸாம்பிள் சொல்றேன், எவனாச்சும் அதை கொடுத்து ஒரு நடுவில் ஒரு ஸ்பின்னர் எடுத்து வந்தீங்கன்னா லாஜிக் இருக்கு. இங்கவா நாங்க எவனையுமே எடுக்க மாட்டோம், நாங்க வந்து அவ்வளவுதான் பேட்ஸ்மேன் மட்டும் தான் இருப்போம், பவுலிங் எல்லாம் இங்க நான் கேஎல் ராகுல் விட்டு போனா என்ன போடுவாரு போடுற கேஎல் ராகுல் அப்படிதான் இருக்காது அந்த டீம்லயும். கேஎல் ராகுல் மட்டும் இல்லைன்னா டீமே முடிஞ்சு ப்ரோ. அவ்வளவுதான். இந்த டைம் கோச்சிங் டென்யூர் மாறுது, என்ன பண்றாங்கன்னு பாப்போம். யாரு ப்ரோ கோச்? இவங்க தானா? தாதாவா? தாதாவா சொல்றாங்க. ஜேஎஸ்டபிள்யூ 2 வருஷம், இன்னொரு ஏதோ இருக்கு அது 2 வருஷம், 2 வருஷம் இன்னொரு இந்த டைம் கம்பெனி வந்திருக்காரு. ப்ரோ தாதா வந்து தாதாவுக்கும் அவ்வளவு பெரிய நல்ல ரெக்கார்ட் இருக்க மாதிரி தெரியல ப்ரோ. என்ன எந்த டீம் தோத்துட்டாங்க. இந்த பிரேவிஸ் தெரியுங்களா? ஐயா இப்ப அடப்பா அந்த முதல்ல இருந்து நீ ஜெர்சியே போட்டு வந்து நான் என்ன ப்ரோ அப்படியே ஸ்கிரீன்ல ஃப்ரீஸா இருக்கு. சரி பேசுங்க. அவுட்ரோ போட்டுருவோம். எதுல இருந்து ப்ரோ கட் பண்ணீங்க? புரியல. எதுல இருந்து கட் ஆச்சு? எதுங்க பேசிட்டு இருந்தோம்? கால் வந்துருச்சு ப்ரோ. அந்த வந்து நீங்க தான் அந்த ஆர்சிபி செலவு வைக்கணும், அந்த ஆண்டி ஃப்ளவர் பாட்டிதார் இவங்கலாம் சொல்லிட்டு. ஏங்க ப்ரோ நான் அத மட்டும் சொல்லி முடிச்சிரேன் ப்ரோ. நீ எதை கட் பண்ணீங்க ப்ரோ? சரியா? ஆனா ஓபோ, தினேஷ் கார்த்திகே, ஆண்டி ஃப்ளவர் இவங்க 3 பேருக்கு செலவு ரஜத் பாட்டிதார் நீங்க 4 பேருக்கு செலவு வைக்கணும். பெங்களூர்ல செலவு வச்சே ஆகணும். நம்ம ஹரிஷ் ப்ரோ வந்து ஆர்சிபி தான். ஆனா அப்பப்ப சிஎஸ்கே பாரு எல்லா இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டு இருக்காரு. கைஸ் இவர் உண்மையான பேர் வந்து ஹம்சா அலி ஹரிஷ் குமார ரெட்டி. ஏன் ப்ரோ என்னையே வந்து என்ன வந்து ஒரு நாளைக்கு மினிமம் 4 ஜாம்பிஸ் கடிக்கிறானுங்க ப்ரோ. ஏன் ப்ரோ நீ வேற நாங்க பாருங்க ஆர்சிபி ஃபேனா இருந்தா இது ஏன் ப்ரோ மாட்டி சுத்த போறேன்? ஏன் ப்ரோ வெறுப்பேத்துறீங்க? ஏன் ப்ரோ என் ஜெர்சி வந்து எங்க அம்மா தூக்கி போட்டாங்க ப்ரோ. நான் அதை வந்து போட்டிருப்பேன் ப்ரோ. ப்ரோ இம்ரான் ப்ரோ ஒரு நிமிஷம், இது என்ன ஜெர்சி தெரியுதா? என்ன ஜெர்சி? ஹலா மாட்ரிட். இரு இந்த ஜெர்சி பத்தி எனக்கு ஒரு மண்ணும் தெரியாது. சும்மா கொடுத்தாங்க, அதே நம்பி கொடுத்தான் ஃப்ரீயா உள்ள தூக்கிட்டு வந்துட்டான். அவ்வளவுதான். ஒரு வீடியோ எல்லாம் ஒத்துட்டு போக சொல்லுங்க. வீடியோல போடணுமா அந்த கேக் வெட்டுறதுக்கு போறது இதெல்லாம்? டக்குன்னு பேசி முடியுங்க. நான் போனோம்.
அவ்வளவுதான் சரி பேசலாம் bro. ஒண்ணும் இல்ல. நீ ஆர்சிபி ஃபேன் ஒத்துக்கிட்டா அவுட்ரோ முடிஞ்சிச்சு அவ்வளவுதான். ஆமா bro. நான் இது RCB கோடி ரூபாய் கொடுத்தாலும் ஒரு சில விஷயம் நான் செய்ய மாட்டேன். அது முதல் விஷயம் இது. அதான் bro, அன்னைக்கு தான் 100 ரூபாய்க்காக ஜெய் ஆர்சிபின்னு சொன்னீங்க. யோ அது வந்து இப்ப நீங்க 100 ரூபாய் கொடுங்க, நான் இப்பயே சொல்றேன். 100 ரூபாய் இல்ல, 20 ரூபாய். 20 ரூபாய் நான் உங்களுக்கு கியூஆர் அனுப்புறேன். நான் கியூஆர் அனுப்புறேன். 20 ரூபாய் நீங்க போடுங்க. இப்ப நான் இப்பவே வந்து சொல்றேன், வீடியோல சொல்றேன். bro 2 ரூபா போடுறேன் வச்சுக்கங்க. சரி கியூஆர் போட்டு விடுங்க. ப்ரோ சரி bro. வந்துருச்சு ஆர்சிபி ஃபேன் ஒத்துக்கிட்டாரு கைஸ். அவ்வளவுதான். அடுத்த வீடியோல பார்ப்போம். எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. டாஸ்டாக் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோ வந்துகிட்டே இருக்கும். அவ்வளவுதான். இனிமே ஐபிஎல் ரூமரு ட்ரேட் ரூமர் ட்ரேட் ரூமர்லாம் வந்துச்சுன்னா போடுவோம். ஜாலியா ரோஸ்ட் பண்ணி ஜாலியா விளையாண்டுட்டு இருப்போம். அடுத்த டெஸ்ட் சீரீஸ்ல பாக்கலாம் கைஸ். பாய். பை.